வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை டுடேயில் ஒரே ஒரு அப்டேட்டு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. முதல் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சேலம் மேச்சேரியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு எச்சரிக்கை தெரிவிக்கிறாங்க. இது ரொம்ப மிக ஆபத்தானது. ஏன்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், சட்டவிரோதமான கள்ளச்சாராயத்தினால ஏகப்பட்ட சாவு, உயிர் பலி நடந்தது. அதனால் இந்த வாட்டி அண்ணாமலை அவர்கள் ஒரு 1 மினிட் வீடியோ ஒன்று, அங்கே இருக்கிற வீடியோ ரிலீஸ் பண்ணி ஒரு கண்டன எச்சரிக்கை பதிவு பண்ணிக்க. இது முதல் அப்டேட்டு. ரெண்டாவது, இன்றைக்கி மதியானம் 3 மணிக்கு நம்ம வந்து பாசிட்டிவ் பாலிசின் லைவ் போகிறோம். ஸோ யாரெல்லாம் கலந்துக்க முடியுமோ கலந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. இது ரெண்டு தான் என்னோட அண்ணாமலை டுடே. நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன், அந்த 1 மினிட் வீடியோ ப்ளே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பதிவு வாசிடுறேன். இதில் எது எக்ஸ்பிரஸுக்கு நம்ம அர்த்தங்க வேணும், இதெல்லாம் வச்சுட்டு அப்படி சீல்லாம் வைக்கலாம். அப்படியே பிரிக்கவில்லை, அப்படியே ஒன்றா திரும்பி வந்தால் பிடிக்க மாட்டேன். தெளிப்பெல்லாம் வேண்டாம், வாட்டர் மாற்றி கொடுங்க. இங்கே கேட்டு வாங்கிக்கிறேன், ரிட்டர்ன் போனால் பிடிக்கும். சரிக்கா, ஒரு இடம் கொடுக்கா. ஒரு இடம் இல்லை, ரிட்டர்ன் போனேன். இங்கே இந்த இடத்துல இந்த வாட்டர் வேண்டாம், வேறு கொடுன்னா கொடுப்பேன். போயிட்டு வந்தால் கொடுக்க மாட்டேன். சரிலாம் அதிலே ஒன்று கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வச்சுட்டு இது பாக்கி போடு. $200 எனக்கு $400 சம்பளம். சேலம் மேச்சேரி பேருந்து நிலையம் அருகே திமுக நிர்வாகி பிரசாந்த், அவரது அம்மா மற்றும் சகோதரர் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மதுபானம் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் நான் அமைச்சர் ஆட்சி எங்களுடையது என்று கூறி காவல்துறை அதிகாரிகளை மிரட்டுவதால் மேச்சேரி காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக நிர்வாகிகள் சட்டத்தையும் காவல்துறையையும் அச்சுறுத்துவது சாதாரணமாகிவிட்டது. திமுக ஆட்சியில் சட்டம் திமுகவினரின் முறைகேடான செயல்பாடுகளுக்கே துணை நிற்கிறது. திமுக கட்சியில் இருந்தால் என்ன குற்றம் செய்தாலும் நடவடிக்கை இல்லை என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது திமுக ஆட்சியில் நடைபெறும் அதிகார துஷ்பிரயோகத்தின் மற்றொரு உதாரணம். குற்றவாளிகளை காப்பாற்ற மட்டுமே திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உடனடியாக இந்த சட்டவிரோத மது விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே சட்டமும் காவல்துறையும் ஆளுங்கட்சியினரின் முறைகேடுகளை துணை நிற்பதற்கு அல்ல. அதாவது முன்னாடி தான் சொல்லுவாங்க, இவருக்கு வந்து அந்த மந்திரியோட ஒரு லிங்க் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் சும்மா அது ஒரு ரூமராக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இப்போல்லாம் பாருங்களேன், எல்லா குற்றச்சாட்டுகளுக்குமே கூட அந்த மந்திரி கூட துணை முதலமைச்சரோட இருக்கிற ஃபோட்டோவே ரிலீஸ் ஆகுது. இது எவ்வளோ ஒரு இதுக்கு மேலே அவங்க என்ன ப்ரூஃப் கொடுக்கும்? வீடியோ ரெக்கார்டிங்கும், அதாவது அவங்க மந்திரி கூட இருக்கிற வீடியோஸ் தான் வரலையே ஒழிய மற்றபடி எல்லாரோடையும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்துடுது. அவங்க பொறுப்பில் இருக்காங்கிற ப்ரூஃப் கொடுத்துட்றாங்க. அப்போது முன்னாடி மாதிரி இது வந்து என்ன கிடையாதுன்னா வெறும் குற்றச்சாட்டுகளாகவே தெரியல, ப்ரூஃபோடு தான் காமிச்சிட்ருக்காங்க. மக்கள் வந்து இதை சிந்திச்சு ஓட்டு போடுவாங்க, நம்ம நம்புவோம். இப்போ சொன்ன மாதிரி மதியம் 3 மணிக்கு லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் 2 விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசை. ஒன்று, தமிழ் கேலண்டர், அதோடைய டிசைன் பிளான் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் நம்ம தமிழ் புக்ஸ், பாசிட்டிவ் புக்ஸ் சேனலில் விவேகானந்தர் கடிதத்தில் உள்ள ஒரு அப்டேட்டு, அது ரொம்ப சுவாரஸ்யமாக வந்துட்டுருக்கு. அதை நம்ம நிறைய பேர்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்க முடியல. அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களோட கேள்விகளை தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அது 2 தான் இன்னையோடைய லைவோடைய அஜெண்டா. ஸோ நீங்கள் கலந்துக்குவீங்கன்னு நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா ரெக்கார்டிங் இருக்கும், ரெக்கார்டிங் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களோட கருத்துக்களை எப்பயும் போல பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு போஸ்ட் படி ஷெடியூல் சந்திக்கிறேன். வணக்கம்.